விபீஷணனை சுக்ரீவாதிகள் சர்வ மரியாதைகளோட அழிச்சுட்டு வரா. ராமனை பார்த்த உடனேயே ஒரு பூரிப்பு, பிரபு நமக்கு அடைக்கலத்தை கொடுத்துட்டானான்னு. ராமனும் அப்பா இங்க வா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல நீ பிறந்தா கூட, சாதாரணமா உலகத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா, மேன் இஸ் கண்டிஷன்டு பை சரௌண்டிங்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். ஒருவனுக்கு அவனுடைய சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் அவனுடைய வாழ்க்கையானது அமையும்னு. ஆனா அதுல மாறுபட்டவன் விபீஷணன். ஒரே ராட்சச சூழ்நிலையாகவே அதர்மமாக இருந்தா கூட பரம பக்தியோடு அவன் ராமனிடத்துல எந்த உள்ளத்தோடு வந்திருக்கான்னு தெரிஞ்சதுனால, அதனாலதான் குலபாம்சனன்னு விபீஷணனை நிந்திச்சு எட்டி உதைச்சான் ராவணன். ராமன் என்ன பண்ணார், தன்னுடைய சகோதரர்கள்ல ஒத்தராகவே இக்ஷ்வாகு வம்சத்தனாக பகவான் அவனை அரவணைச்சுண்டார்னு சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு. அந்த விபீஷணனை பார்த்த உடனே அவனோட பூரிப்பு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு. விபீஷணா இங்க பாப்பா, நாங்க ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னால் 4 பேர் தான் நினைச்சிருந்தோம். ஆனா நான் வனவாசம் வரும்போது குகன் ஒத்தன் என்னோட குடும்பத்துல சேர்ந்துட்டு 5 பேர் ஆனான். 5 பேர் தான் நினைச்சோம். ஆனா கிஷ்கிந்தைக்கு வந்தா இது இருக்காரு சுக்ரீவன், அவரும் என்னுடைய தம்பிமார்கள்ல ஒத்தரா 6 ஆனார். இன்னைக்கு நின்னுடன் 7 நம்ம குடும்பத்துல நீ 7வது ஆசாமியா நீ உள்ள வந்துட்ட. நான் இத்தனை நாளா நினைச்சிருந்தேன், மறுநாள் உனக்கு பட்டாபிஷேகம்னு அப்பா சொன்னாரு, அந்த ராஜ்யத்தை கொடுக்காம நீ போடா காட்டுக்கு அப்படின்னு துரத்துட்டாரு. இப்படி அப்பா நமக்கு அபகீர்த்திய பண்ணிட்டாரேன்னு நினைச்சிருந்தேன். அப்பா எனக்கு ஒரு நல்லதைத்தானே பண்ணுவார். இப்ப பட்டாபிஷேகம் பண்ணிட்டா உன்னுடைய பட்டாபிஷேக காட்சியில மத்த தம்பிமார்கள்லாம் இருக்க மாட்டாப்பா. அதனால அவளை அரவணைச்சு நீ அவளையும் அழிச்சுண்டு வா. உனக்கு இன்னும் 3 சகோதரர்கள் இருக்கா, அவளை போய் பார்த்து அவளுடைய ஒரு உயர்ந்த குணத்தை தெரிஞ்சுக்கோன்னு என்ன அனுப்பிச்சாரோ. அதனால நீ சேர்ந்ததை நினைச்சால் உந்தை விபீஷணத்துல சொன்னாராம், உங்க அப்பா தசரதர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொன்னாராம். ராமனை தவிர இப்படி கருணை உள்ளத்தோட பேசக்கூடிய ஒரு பெரிய வார்த்தை, அந்த சிந்தனை, சௌலபியம், சௌசீல்யம் யாருக்கு வரும் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, ராமாயணத்தினுடைய தர்மத்தை நம்ம ஒரு 100ல் 1 கடைபிடிச்சோம்னா குடும்பத்துல எப்படிப்பட்ட ஒரு ஒத்துமை இருக்குன்னு நமக்கு தானாகவே இந்த சரித்திரங்களை கேட்பதுனால நமக்கு புரியணும். அப்படி அரவணைச்சுண்டார். அதனாலதான் விபீஷணனுக்கு கடக்குட்டின்னு பேரு. ஏன்னா இதுக்கப்புறம் 8 பேரானோ 9 பேரானோன்னு ராமாயணத்துல ராமன் யாரையும் அரவணைக்கல. அவன் கடைசியா சேர்ந்ததுனால அவன் அரவணைச்சுண்டார்.